ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம முயலும் ஆமையும் கதையை பார்ப்போமா? ஒரு காட்டில் நிறையா விலங்குகள் இருந்துச்சாம். அதில் முயலும் ஒன்று. அந்த முயலுக்கு எப்போவுமே தான் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிற கர்வம் இருக்குமா. எப்போவுமே அது ஆமை நடந்து வர ஃபாஸ்ட்டை பார்த்துட்டு அதை கிண்டல் பண்ணி கேலி பண்ணிகிட்டே இருக்குமா. ஆமைக்கு அது வருத்தத்தை கொடுத்துட்டே இருக்குமா. ஈவன் யாருமே இல்லை, தனியாக காட்டில் ஆமை சிக்கிச்சுனா கூட அந்த முயல் என்ன இவ்வளோ ஸ்லோவாக வர, உனக்கு இதுக்கு மேலே நடக்க தெரியாதா, என்ன மாதிரி ஓட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுமா. ஆமை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சா அதை பற்றி. ஸோ அதனால் என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் ஆமை காட்டில் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் கூடி இருக்கிறப்ப என்னை இந்த மாதிரி முயல் பேசிகிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்கன்னு கேட்குறப்ப, சரி உங்கள் 2 பேர்த்துக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒரு போட்டி வைக்கிறோம், ஓட்டப்பந்தயம் வைப்போம், யார் அதில் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர், தோக்குறவங்க அமைதியாக போயிடணும், அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு முயலும் ஆமையும் ஓகே அப்படின்ட்டாங்களாம். முயலுக்கு ரொம்பவே தம் மேலே அதீத நம்பிக்கையான், நம்ம தான் என்ன இருந்தாலும் வின் பண்ணுவோம், பார்க்குறியா என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமைக்கிட்ட கூட பெட் கட்டுச்சான். ஸோ 2 பேர்த்துக்கும் ஓட்டப்பந்தயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஓட்டப்பந்தயம் ஸ்டார்ட் ஆனதுமே முயல் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிருச்சான். ஆமை அதோட முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வரக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பின்னாடி முயல் நின்று திரும்பி பார்த்துச்சான், எங்காவது ஆமை வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தை க்ராஸ் பண்ணி வந்துட்டு இருந்துதான். முயலுக்கு இப்போவும் தம்மேல தான் அதீத நம்பிக்கையாக, ரொம்ப கர்வமும் கூட. ஆமை எப்படி சேரப்போகுது, நம்ம தான் எப்படியும் ஓட போகிறோம், நம்மளுக்கு தான் அந்த ப்ரைஸு, நம்ம தான் ஜெயிச்சு காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தான். ஸோ என்ன பண்ணலாம், அது எப்படியும் நடந்து வர லேட் ஆகும், இந்த மரம் நல்லா குளுமையாக இருக்குது, கொஞ்சம் நேரம் இந்த மரத்துக்கடியை படுத்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம், அப்போ கூட அந்த ஆமை இந்த மரம் வரைக்கும் தான் சேரும், நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஆமையை விட ஃபாஸ்ட்டாக போய் நம்ம சேர வேண்டிய இடத்த ரீச் பண்ணிடலாம். ஸோ அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல படுத்துருச்சான். வந்த டயர்டில் தன்னையும் மறந்து அது தூங்க ஆரம்பிச்சிருச்சா. ஆமை கரெக்டாக முயல் தூங்கிட்டு இருக்கிற மரத்துக்கடியே வந்துச்சான். ஓ, முயல் படுத்து தூங்கிட்டு இருக்கா, நம்ம பாட்டில் போவோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போய் நம்ம கிராஸ் பண்ண வேண்டிய தூரத்தை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது பாட்டில் அது பொறுமையாக நடந்து அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டு இருந்துச்சான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சான் முயல் தூங்கி. அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சிச்சான். அச்சச்சோ, ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே, ஆமாம் எங்கே வந்துட்டுருக்கோம், என்னதான் இருந்தாலும் நம்ம தான் அதோட ஃபாஸ்ட்டாக போவோம், அது இன்னும் மெதுவாக நடந்து வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிச்சா முயல். இப்போவும் அதுக்கு தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற நினப்பு இருந்துகிட்டே இருந்துச்சான். ஸோ ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. முயல் அதோட எண்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறப்ப அங்கே எல்லா அனிமல்ஸும் இருந்துச்சான், கூடவே ஆமையும் இருந்துச்சான். அப்போ தான் அதுக்கு தன்னோட தப்பே உணர்ந்துச்சான், நம்ம எவ்வளோ ஆணவமாக இருந்துட்டோம், நம்ம தான் ஃபாஸ்ட்டாக போகிறோன்ட்டு. ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற ஆமை அதோட தன்னம்பிக்கையால் அது ரீச் பண்ண வேண்டிய கோலை கரெக்டான டைமுக்கு ரீச் பண்ணி வின் பண்ணிடுச்சு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சான். கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஒரு எலி ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்க வேண்டிய க்ரௌனை எடுத்துகிட்டு வந்துச்சான். யானைக்கிட்ட கொடுத்து, இந்த ஃப்ரெண்ட் நீயே இதை நம்மளோட ஜெயிச்ச ஆமை ஃப்ரெண்டுக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லிச்சான். யானைக்கும் ஒரே ஹாப்பியாகிடுச்சான். ஸோ யானை அந்த க்ரௌனை வாங்கி, அதாவது அந்த கிரீடத்தை வாங்கி வின் பண்ண ஆமைக்கு வச்சு விட்டுச்சான். எல்லாருக்கும் ஒரே ஹாப்பியாகிடுச்சான். இதிலேருந்து என்ன தெரியுது, யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு சான்ஸ் கிடைக்கும் வின் பண்ணுறதுக்கு. இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் குட்டீஸ். அது வரைக்கும் பாய்.